இன்றைக்கி நம்ம காணக்கூடிய பயிற்சி ப்ரெஷர், ஹை ப்ரெஷர், லோ ப்ரெஷர். இதை எப்படி சரி பண்ணலாம், அதுக்கு என்ன மாதிரி மூச்சு பயிற்சி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே போதும். நமக்கு மூச்சு கரெக்டாக இருந்தாலே ரத்த ஓட்டம் கரெக்டாக இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி மூச்சு பயிற்சி நாடி சுத்தி பிராணாயாமம் சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி சொல்லித்தர போகிறோம். அதை கொஞ்சம் கவனித்து நீங்கள் கரெக்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இரத்த அழுத்தத்தை சரி பண்ணிடலாம். முதல்ல இந்த மாதிரி நிலையில் உட்காந்துக்கிறோம், பத்மாசன நிலை. இந்த பத்மாசன நிலையில் இருக்க முடியாதவங்க சும்மா சாதாரணமாக ஒரு காலம் மட்டும் போட்டுக்கலாம். அதுக்கு பேரும் ஆசனம் தான், ஸ்வஸ்திகாசனம் சொல்லலாம், இல்லைன்னா அர்த்த பத்மாசனம் சொல்லலாம். இதுவும் பண்ண முடியாதவங்க, சில வயதானவங்க பார்த்தீங்கன்னா அதுவும் பண்ண முடியாமல் இருப்பாங்க. சுகாசனம், இந்த ஆசனம் பேரும் சுகாசனம் தான். இதுவும் ஒரு ஆசனம் தான். இந்த ஆசனத்தை பண்ணிட்டு கூட நம்ம மூச்சு பயிற்சி பண்ணலாம். இந்த நாடி சுத்தி பிராணாயாமம் சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சியை பண்ணலாம். சாதாரண நிலையில் இந்த மாதிரி இருந்துக்கிட்டு ரெண்டு நாசி வழியாகவும் மூச்சை நல்ல டீப்பாக எடுத்து மெதுவாக வரும். ஒரு 5 முறை அல்லது 10 முறை நல்ல கண்களை மூடி மூச்சை நல்ல இழுத்து மெதுவாக விட வேண்டும். எவ்வளோக்கு எவ்வளோ மெதுவாக விடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. அதாவது நாடி சுத்தி பிராணாயாமம் அப்படின்னாலே 16:64:32. 16 செகண்ட் மூச்சை இழுக்கிறோம், 64 செகண்ட் உள்ளே வைக்கிறோம், 32 செகண்ட் வெளியே விடுறோம். நம்ம அந்தளவு கூட ரொம்ப டீப்பாக போய் பண்ண வேண்டாம். 1 செகண்ட் இழுத்தாலே போதும். 1 செகண்ட் இழுத்து 4 செகண்டை உள்ளே வைக்கணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ உள்ளே வைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. 4 செகண்டை உள்ளே வச்சு 2 செகண்டாக வெளியே வரணும். நம்மளோட லங்ஸில் ஆக்சிஜன் போய் நல்லா சேவ் ஆகிடும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், உங்களோட வலது கையை எடுத்து வலது நாசியை லாக் பண்ணுறோம். பெருவிரலால் வலது நாசியை லாக் பண்ணுறோம். லாக் பண்ணிவிட்டு இடது நாசியிலே மூச்சை இழுத்து இடது நாசி வழியாகவே மூச்சை வெளியே விடுறோம். அதே போல் ஒரு 5 முறையிலிருந்து 10 முறை வரைக்கும் இந்த மாதிரி மூச்சு பயிற்சியை பண்ணலாம். அதே போல் இடது நாசியை லாக் பண்ணுறோம். இடது நாசியை லாக் பண்ணிவிட்டு வலது நாசிலே இழுத்து வலது நாசிலே விடப்போம். கைகளை மாற்ற வேண்டாம். உங்களோட வலது கையிலேயே இந்த மூச்சு பயிற்சியை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே போதும். ஏன் முதல்ல நம்ம இடது பக்கமாக மூச்சு இழுத்து பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம உடம்பை கூல் பண்ணுறதுக்கு இடது நாசி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இடத சந்திர நாடின்னு சொல்லுவாங்க, வலத சூரிய நாடின்னு சொல்லுவாங்க. அதை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் நமக்கு ரெண்டாவது நம்ம வலது நாசியில் பண்ணுறோம். இதே போல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட மூச்சு பாதையை இடதிலிருந்து எடுத்து வலதுக்கும், திருப்பி வலதிலிருந்து எடுத்து இடதுக்கும். பொறுமையாக கண்களை மூடி மனசை நல்லா ரிலாக்ஸாக விட்டு இந்த மூச்சையை நல்லா பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் இருக்கும். இந்த மூச்சு பயிற்சியை பண்ணிட்டு கூட நீங்கள் உங்களோட இரத்த ஓட்டத்தை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலான நிலையில் இருக்கும். கண்டிப்பாக நல்ல மாற்றம் இருக்கும். இதை தினமும் காலை, மதியம், இரவு 3 நேரமும், சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் பண்ணலாம், சாப்பிட்டதுக்கு அப்புறமும் பண்ணலாம், எப்போனாலும் பண்ணலாம், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கூட பண்ணலாம். இந்த மூச்சு பயிற்சியை ரெகுலராக பண்ண உங்களோட ரத்த ஓட்டம் பேலன்ஸ் ஆகிடும், கரெக்டாகிடும். லோவும் இருக்காது, ஹையும் இருக்காது, பேலன்ஸாகவே இருக்கும். இந்த மூச்சு பயிற்சி நம்ம ரத்த ஓட்டத்துக்கு மிக மிக உகந்ததான பயிற்சி. இந்த பயிற்சி பேர் நாடி சுத்தி பிராணாயாமம் சொல்லக்கூடிய பயிற்சி. இதை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் உங்களுக்கு தேவையான, உடலுக்கு தேவையான அவ்வளோ பயிற்சிகளும் உங்களுக்கு சொல்லித்தரோம். அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.